ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ப்ரிஃபேசஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்னிவல் பார்க்கர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரம் ப்ரிஃபேசஸ் டு ஷேக்ஸ்பியர். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹாலிக் கார்னிவல் பார்க்கர் அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம். நவம்பர் 25, 1877 பிறந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் ஆக்டர், டைரக்டர், பிளே ரைட், மேனேஜர், கிரிட்டிக் அண்ட் தியரிஸ்ட்டும் கூட. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர். யாரோட ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஷாவோட தியேட்டரிக்கல் ப்ளே இருக்குல்ல, அதில் வந்து இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்டிஸ்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த வோயேஜ் இன் ஹெசிஸ்டன்ஸ் வேஸ்ட், தி மெட்ராஸ் ஹவுஸ் இப்படிங்கிறதுலாம் வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் ஷேக்ஸ்பியர் லெக்சர் அப்படிங்கிற அவார்டையும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 31 ஆகஸ்ட் 1943 வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் பார்க்கர் இருக்கார் இல்லையா, பார்க்கரோட ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமினல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு டீப்பான அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க ஷேக்ஸ்பியரோட செவரல் பிளேஸில். அண்ட் இது வந்து ஒரிஜினலாக வந்து 5 சீரீஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1927 1947 வரைக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க, எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிற உங்கள் ஓன் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐ மீன் நீங்கள் வந்து பைலிங்குவலாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னா ஓகே தான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹோல் ப்ரோஸோ இல்லைன்னா அந்த எஸ்ஐயோட சம்மேஷன் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சம்மரி வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபேஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பார்க்கரோட எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம முதல்ல பார்த்தோம் இவர் வந்து ஒரு ஆக்டர், டிரெக்டர் அண்ட் பிளே ரைட்டும் கூட. ஸோ இவரே வந்து ஒரு மல்டி டேலண்டடாக இருக்கிறதுனால நம்ம ஷேக்ஸ்பியருக்கு வந்து ஒரு ப்ரிஃபேஸ் கொடுக்கும்போது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ்க்கு ஒரு செலக்டிவான ட்ராமாஸ்க்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸில் த கலெக்ஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்ட்டு 4 வால்யூம்ஸ். 4 வால்யூம்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் 1 வந்து ஹேம்லெட் அண்ட் கொஞ்சம் ஒர்க்ஸ் மெயினாக வந்து ஹேம்லெட் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் வால்யூம் 2 கிங் லியர், சம்பிளேன், ஜூலியஸ் சீசர். அண்ட் வால்யூம் 3 ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொரியோலனசஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா. இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவும் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் வால்யூம் 4 பார்த்தீங்க அப்படின்னா லவ்ஸ் லேபர் லாஸ்ட், ரோமியோ அண்ட் ஜூலியட், தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஒத்தெல்லோ. பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற எல்லாமே வந்து ஷேக்ஸ்பியரோட பயங்கரமான ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் இந்த 4 வால்யூமாக வந்து இவங்க இப்படி பிரித்து வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கோட பேர். இது வந்து ஒரு கிளாசிக்கலான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தட் ப்ரைஸ்டு ஃபார் இட்ஸ் டீப் ஸ்டடி ஆஃப் ஷேக்ஸ்பியர் பிளே அண்ட் ஹவு தே ஆர் பெர்ஃபார்ம்டு. இந்த ஒர்க் வந்து எதுக்காக ப்ரைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியர் இருக்கார் இல்லையா, அவரோட கிளாசிக்கலான ஒர்க்ஸை பற்றி அதோட ஒரு டீப்பான பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அண்ட் அந்த ப்ளே வந்து எப்படி எல்லாமே வந்து கேரக்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒர்க் வந்து பயங்கரமாக வந்து பேசப்பட்டது அண்ட் ப்ரைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட பிளேஸ் எல்லாமே எழுதும்போது தேட்டரோட ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து பிளேஸ் எழுதுவார். அண்ட் அப்போ வந்து தேட்டர் வந்து கரண்ட் இல்லாத டைமிங் அண்ட் அத்தனை ஆடியன்ஸ்க்கும் வந்து அவங்க சவுண்டு வந்து கேட்கணும். தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் கிடையாது. அண்ட் டே டைமில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து பிளேஸ் எல்லாமே வந்து ட்ராமா எல்லாமே ப்ளே பண்ண முடியும். அண்ட் அந்த டே டைம்லேயுமே வந்து இப்போது நம்ம ட்ராமாவில் பார்த்திங்க அப்படின்னா
நைட் சீன்லாம் வரும். இப்போ ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட ஃபேமஸான பால்கனி சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நைட் சீன். அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு நைட்டு மாதிரி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி காட்டணும். அண்ட் அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நைட் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட வந்து அவங்க ட்ராமா பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அண்ட் எப்படி எல்லாமே வந்து அவர் வந்து அதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு. அந்த ட்ராமாவை வந்து எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு, அந்த கேரக்டர் எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றை பற்றி வந்து இந்த ஒர்க்கில் வந்து அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறதுனால தான் அந்த ஒர்க் வந்து ப்ரைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் லுக்ஸ் இன்டு ஹவு காம்ப்ளிகேட்டட் ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ் கேரக்டர்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆர் ஷோவிங் ஹவு தே ஆர் ஸ்டில் ரெலிவெண்ட் டுடே. அண்ட் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜஸ். அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்பவே ஃபைனாக டிவைனாக இருக்கும். எவ்வளோ யூனிக்காக வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் அந்த ஐடியாஸ் இந்த காலகட்டம் வரைக்குமே வந்து அது வந்து நமக்கெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து ஒத்து போகுது, இந்த காலத்தோட கூட ஒத்து போகுது. அதனால தான் ஷேக்ஸ்பியர் போனதுக்கப்புறமும் ஒரு 200 வருஷம் கழிச்சு கூட நம்ம வந்து அவரோட பிளேஸை பற்றி பெருமையாக பேசுகிறோம் அண்ட் வந்து பார்க்குறோம், ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கர்ஸ் commentary is useful for both students and theatre professional because it gave new insights to Shakespeare's lasting genius. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கமெண்ட்ரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் தேட்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். தேட்டர் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ், அந்த நம்ம பேக் ஸ்டேஜ் இருப்பாங்கல்ல அவங்க, அந்த ஃபூல்ஸு, க்ளான்ஸு, ஹீரோயின், அது போக வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ளேக்கு யாரெல்லாம் ப்ராம்ப்டர்ஸ் எல்லாமே இருக்காங்கல்ல. அந்த ஒரு ப்ளே வந்து உருவாக்குறதுக்காக வந்து யாரெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ எல்லாருமே வந்து தேட்டரல் ப்ரொஃபஷ்னல் தான் சொல்கிறாங்க. அண்ட் அது போக ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேக்ஸ்பியரோட ஒரு லாஸ்டிங் ஜீனியஸ் அப்படிங்கிற அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி வந்து ஒரு டெப்த்தான ஒரு ஒர்க்காக வந்து ப்ரிஃபர்ஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஷேக்ஸ்பியரோட பார்க்கரோட ப்ரிஃபர்ஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு சீரியஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஒர்க்கோட ஒரு சீரியஸான ஸ்டடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே பேஷனேட்டாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஜீனியஸாக இவ்வளோ ஒரு ஃபைன் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இவர் ஸ்கெட்ச் பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் ட்ராமா வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஃபைனான ஜீனியஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. He looks at every detail of Shakespeare's work with great care, from how he created complex character to how deeply he explored human nature. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில்டாக ஒவ்வொரு பிளேலையுமே வந்து அவரோட ஒர்க் வந்து எப்படி ஒரு கிரேட் கேராகவும் நிறைய காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து உருவாக்குனார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த வால்யூம்ஸில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த 4 வால்யூம்ஸ்லேயே உள்ள ட்ராமாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபைனான ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பார். அண்ட் அவர் வந்து ஒரு ஹியூமன் நேச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டங்களில் கூட வந்து அதே மாதிரி ஹியூமன்ஸை வந்து நம்ம அக்ராஸ் பண்ணி வருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்ம பார்க்கர் எழுதின ப்ரிஃபர்ஸ் டு ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து அவங்க வந்து ரீடர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக்ஸ்பியரோட வேர்ல்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக போய் பார்த்து அதோட லவ், பவர் அண்ட் ஃபேட் அண்ட் சென்ட்ரல் தீம், அந்த ஒர்க்கோட லவ்வாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், ஃபேட் அண்ட் சென்ட்ரல் தீம், இதை எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கூட அது வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவர் எழுதி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆகுது இந்த ஒர்க் எழுதி. ஆனாலும் இப்போ கூட நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. He shows Shakespeare play are still powerful as they continue to captivate audience and influence artists of all generation. இன்னும் வரைக்குமே வந்து ஷேக்ஸ்பியரோட ப்ளே வந்து ரொம்பவே பவர்ஃபுல். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து இன்னுமே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணும், ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆல் ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த கால ஆர்டிஸ்ட் வரைக்கும் அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
Preface to Shakespeare by Garnival Barker in depth look of William Shakespeare word, discussing both their literary importance and their possibilities for use in theatre. அண்ட் வந்து அதை எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்ரரி இம்பார்ட்டன்ஸையும் அண்ட் ஒரு தேட்டரை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து மற்ற ட்ரமாட்டிஸ்ட்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, இவர் வந்து எந்தெந்த விதத்துலலாம் வந்து யூஸ் பண்ணார், ஒரு தேட்டரை வந்து நம்ம எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. With great care, Garnival Barker looked Shakespeare's language, character and theme, showing how they all work together to create a timeless story. கார்னிவல் பார்க்கர் வந்து ஒரு ஆச்சரியப்படுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த பிளேயில் உள்ள லாங்குவேஜ், கேரக்டர், அதோட தீம் எல்லாமே எப்படி ஒரு டைம்லெஸ்ஸான ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இன்னும் வரைக்குமே எல்லா ஏஜ் கேட்டகரிஸ் அண்ட் எல்லா கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்குமே வந்து பொருந்துது. எல்லாத்துக்குமே ஒரு பிடித்தமான பிளேஸை வந்து அவர் வந்து எப்படி அவரால் எழுத முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கார். He talked about how complicated Shakespeare was, his focus on the rhythmic rhythm and new ways of using language that make the play so popular over time. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து பிளேஸ் எல்லாம் எதுக்கு எழுதினார் அப்படின்னா அவர் எழுதும்போது வந்து புக்குக்காக எழுதலை. நம்ம வந்து அவர் இறந்து இத்தனை வருஷம் கழித்து இதெல்லாம் வந்து படிப்போம் அண்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம இவ்வளோ பெருமையாக பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஷேக்ஸ்பியர் எழுதலை. அவர் வந்து எழுதினது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கிறதுனால தியேட்டர்ஸில் வந்து பிளேஸை பார்க்குறது ட்ராமாவை வந்து பார்க்குறது மட்டும்தான் மக்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுனால அந்த ட்ராமா வந்து தேட்டரில் வந்து போடுறதுக்காக மட்டும்தான் வந்து எழுதினாரே தவிர புக்குக்காகலாம் எழுதலை. ஆனாலும் கூட அவரோட பிளேஸ் எல்லாமே இன்னும் வரைக்கும் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிளேயில் வந்து ஒரு டீப்பான காம்ப்ளிகேட்டடான கேரக்டர்ஸ் இருக்கும் அண்ட் நிறையா வந்து அவரோட பிளேயோட வேர்ஸாக இருக்கட்டும் ஒரு ரிதமை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு நியூ வே ஆஃப் லாங்குவேஜ் மற்ற ட்ரமாட்டிஸ்ட்டை விட இவரோட பிளேயில் வந்து ஒரு நியூ வே ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும். அதனால வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலராக இன்னும் வரைக்கும் அவரோட பிளேயை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. And Barker also talk about how deep complicated Shakespeare's character are. அண்ட் அவங்களோட ஷேக்ஸ்பியர் பிளேயில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அண்ட் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம அந்த கேரக்டர்ஸே வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்பவே யதார்த்தமானதாக இருக்குது அண்ட் ஒரு அன்கிளியரான மாரல்ஸாக இருக்குது. அண்ட் நம்ம பார்க்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரால் ஒரு ஹியூமனோட எமோஷன்ஸை வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு லவ், ஒரு பீக் ஆஃப் லவ்வு, ஒரு பீக் ஆஃப் லவ்னா என்னென்னு அவர்கிட்ட இருந்தால் காட்ட முடியும். ஒரு ஹியூமனோட எமோஷன்ஸை அழகாக வெளிப்படுத்துறது அண்ட் ஒரு சேட்னஸோட டெப்த்துக்கும் அவரால் தான் நம்மளை வந்து கொண்டு போக முடியும் அவரோட பிளேஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. And also Barker looks at how many themes are Shakespeare's work and find common ones like love, power and fate. நிறைய தீம்ஸ் இருந்தாலும் ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ஒர்க்ஸில் வந்து நிறைய தீம்ஸ் வந்து அவர் போட்டிருக்காரு. அண்ட் அதில் எல்லாமே வந்து காமனாக இருக்கிற தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இருக்கும், பவர் இருக்கும் அண்ட் ஃபேட் இருக்கும். நீங்கள் வந்து காமனாக எல்லா ஒர்க்ஸையுமே எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோய்க்கு ஒரு ட்ராஜிக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் வந்து காமெடியாக இருந்தாலும் சரி அண்ட் ட்ராஜிக் காமெடியாக இருந்தாலும் சரி அண்ட் எல்லாமே ஒரு அப்சர்வ் பிளேயாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவரோட பிளேயில் வந்து நம்ம இந்த 3 தீமையுமே வந்து காமனாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ், பவர் அண்ட் ஃபேட் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. It's his opinion that these themes make the play more accessible to everyone and help people connect with them on deep level. இது வந்து பார்க்கரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு மனுஷங்களோட அன்றாட வாழ்வில் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய ஒரு தீம் வந்து இதுதான். ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு பவராக இருக்கட்டும், ஃபேட்டு, இது எல்லாமே வந்து எல்லா மனுஷங்களுக்குள்ளேயுமே இயற்கையாக இருக்க வேண்டியது, எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு 3 விஷயம். அண்ட் அதனால் வந்து என்னென்னா ஆடியன்ஸோட பீப்புளோட வந்து அது ஈஸியாக வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அவரோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்க்கர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ஃபுல் அண்ட் சப்டல் வே ஆஃப் ஸ்டேஜிங் ஷேக்ஸ்பியர் பிளே ஒன் த ரெஸ்பெக்ட் டெக்ஸ்ட் while ஆல்சோ லீவிங் ரூம் ஃபார் க்ரியேட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன். அந்த ஒரு ஸ்டேஜிங்கில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் சப்டலாகவும் வந்து அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அந்த டெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த லீவிங் ரூமில் வந்து அவர் டெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணும்போது ஒரு க்ரியேட்டிவான இன்டர்பிரிட்டேஷனோட தான் வந்து இருக்கும். அவரோட ஒர்க் எல்லாமே அந்த பிளேயோட டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு க்ரியேட்டிவான இன்டர்பிரிட்டேஷனோட தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம புக்கில் பார்க்குறோம் இல்லையா, ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ஹை வல்காரிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஹை வல்காரிட்டியை யூஸ் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து டைரெக்டாக புக்கு எழுதலை. ஸோ இவங்க வந்து ப்ராம்ப்டர்ஸ் காப்பி அண்ட் டெக்ஸ்சுவல் காப்பி அந்த ஆக்டர்ஸ்ட்டு இருந்துலாம் அவங்க டயலாக் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி தான் நாளாக அதில் உள்ள வல்கர்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக வாசிக்கும் போது அவ்வளோ வல்காரிட்டிலாம் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. He stressed how important it is to understand the political and cultural setting in which the play were written while also seeing how timeless they are. அந்த காலத்திலே வந்து எப்படின்னு தெரியல, ஒரு பொலிட்டிக்கலும் ஒரு கல்ச்சுரல் செட்டிங்கும் அந்த பிளேயில் வந்து இருந்தது. அவரால் எப்படி வந்து ஒரு டைம்லெஸ்ஸாக யோசிக்க முடிஞ்சது. அவர் வந்து அப்போது எழுதின பிளே வந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு கல்ச்சுரலுக்கும் ஒரு பொலிட்டிக்கலுக்கும் எப்படி வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்க்கர் வந்து இருக்கார் இல்லையா, பார்க்கரோட ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் ஒரு தாட்ஃபுல் அண்ட் பேஷனேட்டாக வந்து ஒரு ட்ரமாட்டிஸ்ட் வந்து இருந்திருக்காரு. அண்ட் அந்த ட்ரமாட்டிஸ்டான வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான டேலண்ட். அவருக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக தான் வந்து ப்ரிஃபேசஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து நம்ம கார்னிவல் பார்க்கர் வந்து எழுதியிருக்கார். இட் கிவ்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க் அண்ட் ஷோ ஹவு தே ஹாவ் ஹேட் அ ஹியூஜ் எஃபெக்ட் ஆன் ரைட்டிங், தியேட்டர் அண்ட் பீப்புள் இன் ஜென்ரல். அவரோட இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் வந்து அவர் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டிஸான இதெல்லாமே சொல்லுவார். நம்ம ஆல்ரெடி நான் அந்த 4 வால்யூம் சொன்னால அதில் கொடுத்துருக்கிற பிளேஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரான பிளே. அதில் உள்ள கேரக்டர்ஸை தான் வந்து அவங்க வந்து டீட்டெயில்டாகவும் ஃபைனாகவும் இந்த ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே வந்து எப்படி ஒரு ஹியூஜான எஃபெக்டை வந்து ரைட்டிங்லேயோ தியேட்டர்லேயோ இல்லைனா மக்களோட மத்தியிலையோ வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்டை கொடுத்தது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கார்னிவல் பார்க்கர் வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வந்து பேசியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஹேம்லெட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ட்ராஜடி. ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க, அதுவும் மேடாய் வந்து இறந்து போயிடுவாங்க. ஹீரோ வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்பவே ஒரு ஃபைனான கேரக்டர். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஒரு ஹை ரேஞ்ச் பீப்புள் ஹையரார்கீஸை பற்றி வந்து எழுதியிருப்பார். கிங்லேயராக இருக்கட்டும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்த 3 டாட்டர்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து ஃப்ளோவியாக வந்து மூவ் ஆகும். அண்ட் அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனால வந்து அவருக்கு கிடைச்ச நஷ்டம் என்ன, அவர் லைஃப்பில் அவர் வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கும். ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபெமிலியரான கதை. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, ரோமியோ அண்ட் ஜூலியட், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஒத்தெல்லோ அண்ட் லவ் லேபர் லாஸ்ட், இது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஸ்டோரியை தான் பற்றி வந்து ஒரு டீட்டெயில்டாக ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் எழுதியிருக்காரு. அண்ட் நீங்கள் இந்த ஒர்க் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும்போது இந்த 4 வால்யூமில் வந்து இருக்குது இல்லையா, அந்த 4 வால்யூமில் என்னென்ன ஒர்க்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு அண்ட் அதிலிருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற உங்கள் ஓன் லாங்குவேஜில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஓன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. Each preface devolves into various aspects of respective play, including character development, thematic exploration, staging consideration and textual analysis. ஒவ்வொரு பிளேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த தீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த ஸ்டேஜ்னால் இப்படி தான் இருக்கும். இப்போ குளோப் தியேட்டர்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் அவரோட இந்த பிளே வந்து இந்த தேட்டரில் வந்து போக போகுதுன்னா அந்த தேட்டரோட ஸ்ட்ரக்சருக்காக வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்டோரி எழுதுவாராம். பார்க்கரோட அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்லி ரிகர் வித் practical theoretical insight make this essay valuable resource for both academic and practitioner.
அவரோட இந்த பார்க்கரோட இந்த வேல்யூபிளான அப்ரோச் வந்து ஒரு அகாடமிக்காக இருக்கட்டும், எல்லாம் ப்ராக்டிஸ்னர் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, தேட்ரிக்கல் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்களுக்குமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் திஸ் ப்ரிஃபேஸ் டு ஹேம்லெட், நம்ம வால்யூம் 1ல் வந்து ஹேம்லெட் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஹேம்லெட்டில் வந்து பார்க்கர் எதை எக்ஸாமின் பண்ணியிருக்காரு அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹேம்லெட் கேரக்டர். ஹேம்லெட் ஒர்க்கில் வந்து இவர் தான் வந்து ப்ரோட்டகனிஸ்ட். அந்த பிளேயோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அண்ட் அந்த சேலஞ்சஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இது பண்ணிடணும். அதே மாதிரி சிமிலராக கிங் லியரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீம்ஸ் எல்லாம் வந்து அத்தாரிட்டி, மேட்னஸ் அண்ட் ஃபிமினல் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியல் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்து அவங்க அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு எஃபெக்டிவான ஸ்டேஜிங், அதாவது அந்த ஸ்டேஜிங் வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க, உங்கள் டயலாக் வந்து எவ்வளோ ஹை வேல்யூபிளாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேஜிங் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக அடுத்தடுத்து போகும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. These prefaces have been lauded for their enduring relevance and depth. Renowned director Peter Brook remarked that a deep and penetrating intelligence illuminate his observation and they remain permanently relevant இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேக்ஸ்பியரை வந்து சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரினவுடு டைரக்டர் யாருன்னா நம்ம பீட்டர் ப்ரூக் வந்து அவர் வந்து நம்மளோட ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கில் வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகி அதோட இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணி அது காலத்துக்கும் வந்து நிலச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஓவராலாக வந்து நம்ம பார்க்கரோட ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரை வந்து கிரிட்டிசிசம் அண்ட் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஃபைன் ஒர்க் எல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு, கேரக்டர்லாம் எப்படி அனலைஸ் பண்ணார் அண்ட் லிட்ரரி அனாலிசிஸ் அண்ட் தியரிட்டிக்கல் ப்ராக்டிஸ் வந்து எப்படிலாம் அவரோட ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாரு. லிட்ரரி அனாலிசிஸ் அப்படின்னா அந்த டெக்ஸ்டுவல் வேர்டிங்ஸ் எல்லாமே அவர் எப்படி பண்ணியிருக்காரு அண்ட் தியரியாக வந்து அவரோட வேர்டிங்ஸ் எல்லாமே எப்படி ஃபைன் பண்ணியிருக்காரு, ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டேஜிங்கை வந்து அவர் எப்படி செட் பண்ணி அதுக்காக எப்படி கதை எழுதினார், ஆக்டர்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி, ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேஜ் ஏறி நடிக்க மாட்டாங்க. அந்த யங் பாய்ஸ் ஒரு 15-16 இருக்கிறவங்க தான் வந்து அந்த கெட்டப் எல்லாம் விமன் கெட்டப் போட்டு வந்து நடிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸை கொடுத்து ஒரு ஃபைனாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு ட்ராமாவை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணார் அப்படிங்கிறத தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் வந்து நம்ம கார்னிவல் பார்க்கர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வால்யூம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியமானது அண்ட் வந்து அதையும் நோட் பண்ணலாம். இவ்வளோதான் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போகும் அவளுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.